5க்குடைய செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று சுக்கிரனோடு இணைந்திருக்கின்ற காரணத்தினால் ஒரு சிறிய நோய் உபாதை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனினும் குடும்பத்திலே மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறும். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும். தொழில் வளர்ச்சி மிகச் சிறப்பாக இருக்கும். துலா ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 11ஆம் இடத்திலே ராசி அதிபதியின் நட்சத்திரங்களில் ஒன்றான பூரத்தில் சந்திரன் உலவுகின்ற நாள். ஏகாதச ஸ்தானத்து சந்திரன் என்பதால் எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றிகரமாக நடைபெறுகின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். உங்களது பணிகளை வெகு சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். தொழில் வளர்ச்சி மிகச் சிறப்பாக இருக்கும். அனைத்து விதமான தொழிலில் உள்ளவர்களுக்கும் தொழில் வளர்ச்சி நன்றாக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணிபுரியும் இடத்திலே செல்வாக்கு அதிகரிக்கும். மதிப்பும் மரியாதையும் கூடுதலாக கிடைக்கும். அதிக நன்மைகள் நடைபெறும் ஒரு நல்ல நாளாக, மகிழ்ச்சியான நாளாக இந்த நாள் விளங்கும். விருச்சிக ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். 9க்குடையவன் 10ஆம் இடத்திற்கு செல்வதால் நன்மைகள் ஏற்படும். 10ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கிறது. 9க்குடையவன் 10ஆம் இடத்தில் இருக்கிறது. ஆகவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். உங்களது செயல்பாடுகளிலே ஒரு தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாள் என்று சொல்லலாம். சிந்தனையில் தெளிவு, செயலில் தெளிவு. நீங்கள் செய்கின்ற செயல்கள் அனைத்தும் மிகச் சிறப்பாக இருக்கின்றன என்று பிறரால் பாராட்டப்படுகின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். நீங்கள் எதை செய்தாலும் வெற்றிகரமாக செய்வீர்கள். இன்றைய தினம் நீங்கள் செய்யும் செயல்கள் அனைத்தும் மிகச் சிறப்பாக அமையும். அதிக அளவிலே உங்களுக்கு தொழில் வளர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. அசையா சொத்துக்கள் மூலமாக ஒரு சிலருக்கு வருமானம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. இதுவரை வருமானம் கிடைக்காமல் இருந்த உங்களது அசையா சொத்துக்கள் இப்பொழுது வருமானத்தை கொண்டு வந்து சேர்க்கும். வீடு, மனை, நிலம் போன்றவற்றை விற்பனை செய்தல் அல்லது வாங்குதல் போன்ற பணிகள் ஏதேனும் இப்பொழுது செய்ய வேண்டியிருந்தால் அதை வெகு சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். விற்பனை செய்வது, வாங்குவது ஆகிய இரண்டுமே மிகச் சிறப்பாக நடைபெறும். திட்டமிட்டபடி வெற்றிகரமாக அவற்றை செய்து முடிப்பீர்கள். அதன் மூலமாக உங்களது பொருளாதார நிலையிலே நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படும். அதிக நன்மைகள் விளையக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான நாளாக இந்த நாள் விளங்கும். ஆரோக்கியம் சிறந்து விளங்கும். தனுசு ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். பதவிகள், பட்டங்கள், பொறுப்புகள் அனைத்தும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. மிக மிக அற்புதமான நன்மைகளெல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். இந்த நாளிலே உங்களுக்கு ஒரு நல்ல தகவல் வந்து சேரும். மிக உயர்ந்த பதவிக்கு நீங்கள் செல்வீர்கள். நீண்ட நாட்களாக நீங்கள் கண்டுகொண்டிருக்கும் கனவுகளெல்லாம் இப்பொழுது நனவாகும் நேரம். ஒரு சில நேரங்களிலே நீங்களே உங்களை கிள்ளி பார்த்து கொள்வீர்கள். காண்பது கனவா இல்லை நனவா என்று. அப்படி ஒரு ஆச்சரியப்படும் அளவிற்கு உங்களது தொழிலிலே ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி, மிகப்பெரிய வளர்ச்சி போன்றவை கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு நேரம். அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு அங்கே எதிர்பாராத விதமாக திடீர் பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மிகச் சிறப்பான நன்மைகளெல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். இது ஒரு மிக மிக மகிழ்ச்சியான நல்ல நாள். மகர ராசிக்கு இது ஒரு சந்திராஷ்டம நாள் என்பதால் புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். உங்களது கடமைகளை மட்டும் செய்து வாருங்கள். அன்றாட பணிகள், டெய்லி ரொட்டீன் ஒர்க் என்ன இருக்கிறதோ அதை மட்டும் செய்து கொண்டிருந்தால் போதும். பணம் கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களிலே சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். புதிதாக எதுவும் முதலீடுகள் எல்லாம் செய்ய வேண்டாம். புதிய முதலீடுகள் செய்வது, பணம் கொடுக்கல் வாங்கல் செய்வது, புதிய முயற்சிகளில் இறங்குவது போன்ற அனைத்தையும் இந்த நாளிலே தவிர்த்து விட வேண்டும். முற்றிலுமாக தவிர்த்து விட வேண்டும். நீங்கள் வழக்கமாக செய்து கொண்டிருக்கும் உங்களுடைய வேலைகளை தவிர வேறு எதையும் செய்ய வேண்டாம். சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். கும்பராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். பொருளாதார நிலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பணம் கொடுக்கல் வாங்கலிலே இருந்த சிக்கல்கள் எல்லாம் தீரும். வரவேண்டிய தொகை கைக்கு வந்து சேரும். பணப்புழக்கம் அதிகமாகும். புதிய பொருட்களை வாங்குவது, விலை உயர்ந்த அதிநவீன பொருட்களை வாங்கி இல்லத்தை அழகுபடுத்துவது போன்றவையெல்லாம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள் என்று இந்த நாளை சொல்லலாம். மருத்துவத்துறையிலே உள்ளவர்கள், மருத்துவர்கள் ஆகியோருக்கெல்லாம் அதிக அளவிலே
புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் நடைபெறும். எதிர்பாராத விதமாக சில புதிய வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும். கடல் கடந்து சென்று கலை நிகழ்ச்சிகள் நிகழ்த்துவதற்கு ஒரு சிலருக்கு சந்தர்ப்பம் இப்பொழுது உருவாகும். அதன் மூலமாக உங்களது பொருளாதார நிலையிலே நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படும். உங்களது திறமைகள் வெளிப்படும். புகழ் பொருள் இரண்டும் கிடைக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நாளாக இந்த நாள் விளங்கும். அனைத்து விதமான துறைகளில் பணிபுரிபவர்களுக்கும் தொழில் வளர்ச்சி மிகச் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும். 2ஆம் இடமாகிய வாக்குஸ்தானத்திலே கல்விக்கு அதிபதியான புதன் அமர்ந்து கொண்டு குருவால் பார்க்கப்படுகின்ற ஒரு அற்புதமான ஒரு கிரக நிலவரம். ஆகவே கல்வி முன்னேற்றம் மிகச் சிறப்பாக இருக்கும். இது அதிக நன்மைகள் நடைபெறும் ஒரு நல்ல நாளாக விளங்கும். மீன ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். திட்டமிட்டபடி அனைத்து பணிகளையும் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். பொருளாதார நிலையிலே நல்ல வளர்ச்சி ஏற்படும். செலவுகள் எவ்வளவு வந்தாலும் அதை சமாளிக்கும் அளவிற்கு உங்களுக்கு வரவும் இருக்கும். வரவும் செலவும் சற்று அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாள் என்று இந்த நாளை சொல்லலாம்.